மின்சாரம் இது இல்லாமல் இன்றைய உலகத்தை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. 18ஆம் நூற்றாண்டில் தான் அலெசாண்ட்ரோ வோல்டா முதல் மின்கலத்தை கண்டுபிடித்தார் என்று நாம் பாடப்புத்தகங்களில் படிக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே மனிதர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி இருந்தால் ஈராக் பாலைவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சாதாரண மண்சாடி நவீன அறிவியலையே கேள்விக்குள்ளாக்குகிறது. அதுதான் பாக்தாத் பேட்டரி. 1936ஆம் ஆண்டு பாக்தாத்திற்கு அருகிலுள்ள குஜுத் ரபு என்ற இடத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சியின் போது சில வித்தியாசமான மண் சாடிகள் கிடைத்தன. சுமார் 5 அங்குல உயரம் கொண்ட இந்த சாடிகள் பார்த்திய அல்லது சசானிட் காலத்தை சேர்ந்தவை. 1938இல் ஜெர்மனி தொல்பொருள் ஆய்வாளர் வில்ஹெல்ம் கோனிக் இதை பரிசோதித்த போதுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னார். இது ஒரு மின்கலம் என்று. இந்த சாடிக்குள் அப்படி என்ன இருந்தது? மண் சாடி வெளியுறை, தாமிர உருளை, ஒரு செப்பு தகடு சுருட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இரும்பு தண்டு, அந்த உருளையின் நடுவில் ஒரு இரும்பு தண்டு. பிட்ருமின், இது ஒரு இன்சுலேட்டராக செயல்பட்டது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இதில் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு போன்ற அமிலத்தை ஊற்றினால் தாமிரத்திற்கும் இரும்புக்கும் இடையே வேதியியல் வினை ஏற்பட்டு மின்சாரம் உருவாகும். நவீன சோதனைகளில் இது 0.8 முதல் 2 வோல்ட் வரை மின்சாரத்தை கொடுத்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த மின்சாரத்தை வைத்து அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? 3 முக்கிய கருத்துகள் நிலவுகின்றன. முதலிதாக மின் முலாம். வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு தங்க முலாம் பூச இதை பயன்படுத்தி இருக்கலாம். இரண்டாவதாக மருத்துவம். பண்டைய எகிப்தியர்கள் மின்சார மீன்களை வைத்து வலி நிவாரணம் பெற்றது போல இந்த சிறு அதிர்வுகளை நரம்பு வலிக்கு மருந்தாக பயன்படுத்தி இருக்கலாம். மூன்றாவதாக மாயாஜாலம். கோயில்களில் உள்ள சிலைகளுக்கு அடியில் இதை மறைத்து வைத்து அதை தொடும் பக்தர்களுக்கு ஒரு சிறு மின் அதிர்ச்சி தந்து அதை கடவுளின் சக்தி என்று நம்ப வைத்திருக்கலாம். ஆனால் இதில் பல சந்தேகங்கள் உள்ளன. இந்த மின்கலங்களை இணைக்க தேவையான வயர்கள் எங்கே? ஏன் சமகால வரலாற்று நூல்களில் இதை பற்றிய குறிப்புகள் இல்லை? பல ஆய்வாளர்கள் இது வெறும் காகித சுருள்களை பாதுகாக்கும் ஜாடிதான் என்று வாதிடுகின்றனர். மேலும் 2003 ஈராக் போரின் போது இந்த அசல் மின்கலங்கள் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டு விட்டன. இது இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. அந்திகிதிரா பொறிமுறை எப்படி வானியல் அறிவுக்கு சான்றோ, அதே போல பாக்தாத் பேட்டரி பண்டைய வேதியியல் அறிவுக்கு ஒரு சவால். இது மின்கலமோ இல்லையோ, நம் முன்னோர்கள் நாம் நினைப்பதை விட அதிக புத்திசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. நீங்கள் இதை மின்கலம் என்று நம்புகிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மர்மமான பண்டைய உலகத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து காண இப்போதே எலிஃபண்ட் ரைடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.